உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் 2 நாட்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று மாலை வெளியாகி இருக்கிறது. அதுல 3 நிறுவனங்கள் எடுத்திருக்கக்கூடிய பிந்தைய கருத்து கணிப்புகள்ல திமுக ஆட்சி மீண்டும் அமையும் எனவும் 2ல அதிமுக ஆட்சி மாற்றத்திற்காக இருக்கும் எனவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை முதன்முறையாக பிடிக்கும் என ஒரு நிறுவனமும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வேட்பாளர்களுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சியுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல மிக முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அதற்காக நீலாங்கரிலிருந்து இருந்து புறப்பட்டு தற்போது கட்சி அலுவலகம் வந்திருந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இந்த ஆலோசனை கூட்டத்துல கட்சியுடைய வேட்பாளர்களிடம் இருக்கக்கூடிய 17C படிவங்களை பெற்றுக் கொள்கின்றனர். அந்த 17C படிவம் என்பது ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய EVM இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகளுடைய விவரங்கள் என்பது அந்த 17C ஃபார்ம் மூலமாக தேர்தல் ஆணையம் மூலமாக வேட்பாளர்கள் கொடுக்கப்படும். அதற்கான நகல்களை பெற்றுக் கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களிடம் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, அவர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவீதங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனையில ஈடுபட இருக்கிறார். இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் தற்போது பனையூர் அலுவலகத்துல குவிந்திருக்கின்றனர். அவர்களுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசனையை தொடங்கி இருக்கிறார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.